நாம் எப்படி உழைப்பிலிருந்து விடுதலை அடைவது? ஓம் சாந்தி. நாம் உழைப்பின் மீது விடுதலை அடைவதற்கான சிறந்த வழி, நாம் உள்ளபூர்வமான அன்புடன் இருக்க வேண்டும். அன்பு என்றால் அன்பில் மூழ்கிவிட வேண்டும். மேலும் ஞான ரத்தினங்களின் கடலுக்குள் சென்று முத்துக்களின் அனுபவத்தில் மூழ்கிவிட வேண்டும். ஆகையினால் தந்தை சொல்கின்றார், இப்படி நீங்கள் அன்பில் மூழ்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகையினால் தந்தை நமக்கு இப்பொழுது இந்த எளிய வழியை கூறுகின்றார். இதன் மூலம் நினைவு என்பது மறவாமல் சதா இருக்கும். நினைவுக்கு கூட முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகையினால் மறக்காமல் நாம் நினைவு சதா செய்து கொண்டே நிரந்தரமான யோகிகளாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் தான் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். சதா என்கின்ற வார்த்தையை அடிக்கோடிடுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். சதா நினைவு இருக்க வேண்டும். அதற்காக மறக்காமல் இருப்பதுதான் நினைவிற்கான வழியாக இருக்கின்றது. ஆகையால் நாம் மறக்காமல் இருப்பதற்காக உள்ளபூர்வமான அன்பில் மூழ்கிவிட வேண்டும். எந்த ஒரு கசிவும் இருக்கக்கூடாது. அதாவது கசிவு இருந்ததென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நமக்கு திருப்தி என்பது இருக்காது. ஆகையினால் தந்தை சொல்கின்றார், எப்பொழுது திருப்தி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி சதா இருக்க வேண்டும் என்றால், டபுள் லைட்டாக சதா இருக்க வேண்டும் என்றால், ஆன்மீக ரோஜாவாக புன்முறுவலுடன் இருக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு கசிவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். கசிவு என்றால் மற்றவர்களின் மீது நினைவு, ஏதாவது ஒரு விசேஷதா மனிதரின் மீதோ, அவரின் விசேஷதா மீதோ, சாதனத்தின் மீதோ, பாதுகாப்பின் மீதோ, நியமப்படி பாதுகாப்பு என்பது சரி என்று தந்தை சொல்கின்றார். ஆனால் அதிகபட்சமான பாதுகாப்பு கூட அதன் மீது பற்றுதல் மற்றும் அன்பு ஏற்பட்டுவிடும். ஆகையால் தான் தந்தை சொல்கின்றார், அதன் மீது நினைவு போக ஆரம்பித்துவிடும். ஆகையினால் தந்தை சொல்கின்றார், இதெல்லாம் கசிவிற்கான அடையாளங்கள். கசிவு ஏற்படுவதற்கான அடையாளம் என்னவென்றால், நாம் மற்றவைகளின் மீது நினைவு வைப்பதுதான். ஆகையினால் உள்ளபூர்வமான அன்பு தந்தையிடம் உள்ளது என்றால் கசிவு இருக்கக்கூடாது. கசிவு இல்லாமல் இருந்தால்தான் நாம் திருப்தியாக இருந்து மகிழ்ச்சியாக சதா இருப்போம். வெறும் தலை மட்டும் குளித்துவிட்டு வரக்கூடாது, ஆனால் மூழ்கி விட வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.